கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கத்தியனா நல்லா தீட்டிக்கிட்டோம். ஷார்ப்பாக இருக்குது. கூடவே ஒரு பூசா பாய் ஒன்று எடுத்துக்கலாம் பெருசா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லுங்கு பறிக்கலான்ட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் தான் இருக்குது. அரச மரம் இருக்குது. அரச மரத்தை மேலே தான் ஏறி பறிக்கணும். ஒரு 2 கொலை இருக்குது பாருங்கள். ஒரு 2 கொலை இருக்குது. இதை எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம். இந்த மரமும் பார்ப்போம் எப்படி ஏறுதுன்ட்டு. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் பாருங்கள். நிறைய ஓலெல்லாம் இருக்குது, பணம் ஓலாமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏறுவோம். ஒரு கல்லோ இல்லை ஏதாவது கையில் கிடைக்கிறது எடுத்து அந்த பட்டைக்கு அடிக்கணும். எதுக்கு அடிக்கிறதுனா, பாம்புங்க ஏதாவது இருக்கும். அதனால் ஒரு அடி அடிச்சிட்டோம்னா ஏதாவது இருந்தால் கூட கீழே வந்துடும். ஏன்னா ரொம்ப புதற மாதிரி இருக்கும். அதை நம்ம கீழேருந்து ஏறுறோம். ரொம்ப நாளாக இருக்கும். ஏதாவது கூண்டு கீண்டு இந்த மாதிரி எதனா புழு பூச்சிக்காக தான் இருக்கும். அதனால் ஒரு அடி அடிச்சிட்டோமா அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு தைரியம் வந்துடும். அதுக்கப்புறம் ஏறுவோம். எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள். அரச மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக போச்சு. ஆலமரம் ஏறும்போது பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அங்கே சறுக்கிடும். கொஞ்சம் இருந்தால் கால் கிழிச்சிருக்குதும். கால் எடுத்து வச்சேன், சறுக்குன்னு சறுக்கிடுச்சு. கால் வேறு நைஸாக இருந்ததா, அதனால் ரொம்ப நாள் ஆச்சு மரம் ஏறி. நம்ம சரி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு தான் ஏறினேன். ஆனால் ரொம்ப நிறைய ஓலையை பார்த்தேன் அப்படின்னா பனம்பட்டைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விழுந்துட்டு இருந்தது. அதெல்லாம் எடுத்து போட்டு தான் ஏற முடிஞ்சிச்சு. பனம்பட்டையில் தெரியும், கருக்கு கத்தி மாதிரி இருக்கும். கத்தி மாதிரினா முள்ளு முள்ளாக இருக்கும். கைக்கு லைட்டாக கீச்சினா கூட கீச்சிடும். அப்படியே ரத்தம் பிச்சுட்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் ஏறணும். எவ்வளோ நாளும் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு மேடை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த ஓலைங்க விழறதுக்கு இடம் இல்லாத அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது பாருங்கள். நான் எப்படி ஏறி நின்றுருக்கேன் பாருங்கள். மரத்துக்கு முக்கால்வாசி திட்டத்தில் அப்படியே ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அது மேலே கால் வச்சு தான் நான் ஏறனே. அவ்வளோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இந்த ஆழமாக இருக்கிறதுனால ஈஸியாக கொஞ்சம் நம்மளுக்கு ஏறத்துக்கு ஈஸியாக இருந்தது. ஓரளவுக்கு அந்த பட்டையெல்லாம் ட்ரை ஆகிட்டு இருந்தது. உணர்ந்த பட்டையெல்லாம் ஃபுல்லாக இழுத்துட்டு அப்புறம் இழுத்துட்டோம்போ அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மரம் ஏறுறதுக்கு. அதனால் சைடில் இருக்கிறதெல்லாம் பிடிச்சி இழுத்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஏறினேன். லைட்டாக ஒழுகிச்சு. அப்புறமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி ஏறிட்டேங்க. கீழேருந்து பார்த்ததுக்கு 2 கொலை இருந்த மாதிரி தான் இருந்தது. மேலே ஏறி பார்த்தா ஒரு 3 கொலை இருந்தது. ஒன்று ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப எலஸாக இருந்தது. ஒன்று 2 மீடியமாக இருந்தது. எடுக்கிற அளவுக்கு நுங்கு வந்து எடுக்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் எடுத்து பார்த்தா நம்ம கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சா, அதனால் எடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல உட்டாக போட்டுக்கிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு நம்ம இது நுங்கு சாப்பிட்டு. ஏன்னா இது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். சீசனுக்கு தான் மட்டும்தான் வரும். ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னு பார்த்திங்க அப்படின்னா, இது நுங்கு வராதுக்கு முன்னாடி நம்ம கல் இறப்பாங்க, பதநீர் இறப்பாங்க. அப்படி இல்லை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நுங்காக வந்துடும். ஸோ நுங்கு சாப்பிட்டுக்கலாம், நம்ம எலசாக சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இது பழுத்துச்சு அப்படின்னா பனம்பழம் அப்படின்வாங்க. பனம்பழத்தை சாப்பிடுவாங்க. அந்த பனம்பழம் சாப்பிட்டு அந்த கொட்டை போடுவாங்கள்ல, அது என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணில் புதைச்சி வச்சு கிழங்கு போடுவாங்க. பனங்கிழங்கு போடுவாங்க. அந்த பனங்கிழங்கு ரொம்ப 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 ரொம்ப
ஹெல்த்தியான ஒரு கிழங்கு. கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப கொஞ்சம் 10 ரூபாய்க்கு 2 அந்த மாதிரி தான் விற்பாங்க. கிடைச்சிதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப இந்த பனை மரத்தை பொறுத்தவரை எதுவுமே வந்து லாஸே கிடையாது. பதநீர், நுங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனம்பழத்தையே சுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பனம்பழம் அந்த கொட்டையை எடுத்து புதைச்சி போட்டிங்கன்னா பனங்கிழங்கு. பார்த்துங்க, எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. பனை மரத்தை பொறுத்தவரை எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இதுக்கு பராமரிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதுவுமே கிடையாது. ஒரு டைம் வெட்டிட்டோம்போ அப்படின்னா அது பாட்டுக்கு வந்துடும். ஏன்னா இது அவ்வளோவா தண்ணி தேவைப்படாது இதுக்கு. என்னடா தூக்கி தூக்கி காட்டிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, தம்ப்நெயிலுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ண முடியல, சரி வெயிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. மரம் ஏறி இறங்குனது ரொம்ப டயர்டாக இருந்தது. இறந்து பார்த்திங்க அப்படின்னா 12-1 மணிக்கு அந்த ரேஞ்சில் தான் ஏறணும். செம்ம டயர்டாக இருந்தது. ஏறி வெட்டி ஒரு காய் டேஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்னு டக்குன்னு எடுத்து ஒன்று வெட்டினேங்க. கத்தியை தீட்டினேன். இன்னும் கொஞ்சம் நல்லா தீட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நுங்கு வெட்டுறதுக்கு வந்து சும்மா அப்படியே பூ மாதிரி போனேன். அப்படி வெட்டினா அப்படியே பூ மாதிரி போடுச்சுன்னா அப்படி தான் நுங்கு வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டினா ஓரளவுக்கு ஓகே தான். இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், நுங்கு இந்த கலராக இருக்கணும். ஒரு மாதிரியா எல்லோ கலர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, கரெக்டான பதம். கை வச்சா சலக்குன்னு இறங்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கிறது சாப்பிட்டிங்க அப்படின்னா வயிறு வலி வந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க. எங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கூட நுங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலசாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க, நீயே சாப்பிட்டுக்கோயா அப்படின்ட்டு. ஏன்னா கெட்டியாக சாப்பிட்டிங்க அப்படின்னா வயிறு வலி வந்துடும், பார்த்துக்கோங்க. நல்லா எலசாக இருக்கணும். இப்படி கை வச்சோன்னா சிலக்குன்னு போகணும். அந்த மாதிரி நுங்கு வாங்கி சாப்பிடுங்க. கிடைச்சதுன்னா வெட்டி சாப்பிடுங்க. நாம் ஒரு பிடிச்சிட்டோம். 3 கன்று இருந்துச்சு. ஒரு நுங்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தனித்தனியாக உரிச்சிக்கிட்டோம். ஒன்று ஒன்றா உரித்து எடுத்துகிட்டு அப்படியே தூக்கிட்டு போக முடியாது வீட்டுக்கு. அதனால் தனித்தனியாக பிரித்து அந்த பையில் போட்டுக்கிட்டு எடுத்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம கெஸ்ட்டுங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க பசங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. பெருசாக சாப்பிடல பசங்க யாருமே இந்த டைமு பனை மரமே பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிடுச்சு ஒரு சில இடத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி இல்லாத ஆகிப்போச்சு. மழை இல்லை, ஒன்றும் இல்லை. பனை மரமே உணருதுன்னா பார்த்துக்கோங்க மழை இந்த டைம் எவ்வளோ ஏமாத்திருச்சு அப்படின்ட்டு. ஸோ எது உணர்ந்தாலும் உணரும் தவிர பனை மரம் மொத்தம் டக்குன்னு அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உணர்ந்துடாது. இந்த போன டைமெல்லாம் செம்மையாக இந்த மரத்தில் காப்பு இருந்தது. ஒரு டைம் ஏறுனா 5 கொலை வெட்டுவேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா 2 கொலை. இது கூட வந்தது ரொம்ப 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 அதிசயம்தான் எனக்கு. நானும் பார்த்தேன், ஸ்டார்டிங் பார்த்தம்போது பிஞ்சு ரொம்ப சின்னதாக இருந்தது. இப்போ இது லாஸ்ட்டு ஒரே ஒரு மழை தான் வந்தது. அதுக்கப்புறம் பரவாயில்ல. பசங்க சாப்பிடுவாங்கன்னு பார்த்தாங்க, அவங்க சாப்பிடல. கடைசியாக இவங்க தான் சாப்பிட்டாங்க. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ட்டுங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கடைசியாக இவங்க ஒன்று சாப்பிட்டாங்க. அதை தூக்கி போட்டோம் நம்ம இங்கே. அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் தொக்கு, அது கூட கஞ்சிங்க. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க.